ஒரு மனுஷன் குழப்பமான சூழ்நிலைக்குள்ள போயிட்டானா அவன் தெரிஞ்சுக்கொள்ளணும், அவன் ஸ்பிரிச்சுவல் ஹெல்ப் என்ன பண்றான், அவனுக்கு தேவைப்படுது. ஸ்பிரிச்சுவல் ஹெல்ப் அவனுக்கு நீடடாக இருக்குது இப்போ. அப்போ மற்ற காரியங்களை ஒதுக்கி வைத்து விட்டு தேவ பிரசன்னத்துக்குள்ளே அவன் போக வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு அவன் என்ன பண்ணணும், புரிந்து கொள்ளணும். நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியுதா? கன்ஃபியூஷன் வந்ததுன்னா அது சாதாரணமாக என்ன பண்ணாதீங்க, நான் எப்போவுமே ஒரு காரியத்தை குறித்து குழம்பிட்டு தாங்க இருப்பேன் அப்படின்னு நார்மலாக என்ன பண்ணாதீங்க, பேசாதீங்க. குழப்பம் அது என்னோடு கூட பிறந்தது அப்படின்லாம் என்ன பண்ணாதீங்க, ஸ்டேட்டஸ் வைக்காதீங்க. குழப்பம் ஆபத்து. ஆமேன். சத்ரு ஏவாளுக்குள்ளே கொண்டு வந்த சின்ன குழப்பம் தான் அவன் டெஸ்டினியே ஸ்பாயில் பண்ணிருச்சு. ஏவாளுக்குள்ள வந்து அந்த சின்ன குழப்பம் தேவன் சொன்னாரோ அவ்வளோதான், தோட்டத்தை விட்டே வெளில வந்தாச்சு, மகிமையை இழந்தாச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு. இன்றைக்கு அநேகம் பேர் குழப்பத்தை கேரி பண்ணிட்டே தங்களுடைய வாழ்க்கையை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, கடினமாய் நடத்தி கொண்டு இருக்கிறீங்க. ஆக்சுவலாக கிறிஸ்டியன் லைஃப் இஸ் எ ஈஸி லைஃப், வெரி ஈஸி லைஃப். எப்போ தேவன் கரத்தை பிடிச்சிட்டு நீங்கள் நடந்தீங்கன்னா அது ஈஸி. நீங்கள் பலவிதமான காரியங்களை மனசில் சுமந்துட்டு தேவன் கூடயும் கரத்தை பிடிச்சிக்கணும்னு நினச்சாதான் அது கஷ்டம். தேவனுடைய கரத்தை மாத்திரம் பிடித்து கொண்டு தேவன் கரத்தை பிடிச்சதுனால எதை விடுறதுக்கும் ரெடியாக இருந்தீங்கன்னா கிறிஸ்டியன் லைஃப் ஈஸி. ஆனால் நம்முடைய மனநிலை எப்படி இருக்குது, எல்லாத்தையும் பிடிச்சிட்டு ஆண்டோடைய கரத்தையும் பிடிச்சிக்கணும். இன்றைக்கி நமக்கு ஆசை அதுதான். இயேசு வேணும்னா இயேசுவோட நான் கரத்தை பிடிச்சிட்டு நான் நடக்கிறதுக்கு ஆயத்தமாகிட்டேன், அதுக்காக எது என்னோடு வந்து ஒட்டி கொண்டாலும் எது என்னை விட்டு விலகி போனாலும் நான் பாதர் பண்ண மாட்டேன்னா கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப எளிமையான வாழ்க்கை. ஆனால் இந்த மாதிரி குழப்பங்கள், கோபங்கள், தேவையில்லாத காரியங்களை சுமந்துட்டு கிறிஸ்துவம் வேணும்னு கைப்பிடிச்சு நான் கிறிஸ்தவ வாழ்க்கையை நடத்த ஆரம்பிக்கும் போது தான் அது எனக்கு ரொம்ப கடினமாக இருக்குது.